வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகள் பெயர் யுவராணி. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு மன்னார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி விருச்சக ராசி, அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்தமாக ஜூஸ் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்துட்டதுனால இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்றைக்கி சொந்தமாக ஜூஸ் ஷாப் வச்சுருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, தனியாக எந்த ஒரு வேலைக்கும் போக தேவையில்லை, தன்னுடைய ஜூஸ் ஷாப்பை பார்த்துட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு இவங்களுடைய ஜாதியில் கிடைச்சாவே ஓகே, அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்னைக்கு கையிருப்பு பணமாக கிட்டத்தக்க ஒரு 6 லட்சம் பணமும் ஒரு 30 சவரன் நகையும் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்கிறதுனால தனக்கு அப்பா இறந்துட்டதுனால தன்னுடைய அப்பா மாதிரி தான் கூட இருந்து கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இப்போதைக்கு ராணிப்பேட்டை பகுதியில் தான் தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு ஜாதகம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டதுக்கப்புறமா வீட்டுடைய வசதி மற்றபடி வரதட்சணை எல்லாத்தையும் நேரில் பேசி முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வினோதினி. இவங்களுக்கு வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் போயர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் விவாகரத்து வாங்கியே கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு பையனை கட்டி கொடுத்துட்டதாகவும் இன்னும் ஒரே ஒரு பையனை இப்போ தான் கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு பையனுக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்க தனியாக இருக்கிறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது, காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, வேலை வெட்டிக்கு போகலனாலும் பிரச்சனை கிடையாது, தன்னை வீட்டில் இருந்தே சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு பண வசதி இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு கணவர் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல திறமையான கணவர் கிடைச்சா இவங்களே முழு சப்போர்ட்டும் பண உதவி இவங்க பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு எல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் தேனியில் இருக்கக்கூடிய பெரியகுளம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சி ஜாதகங்களில் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.